அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை 9 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். தொடர்புக்கு 7388824242. கடலூர் அருகே செம்மங்குப்பத்தில் ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது ரயில் மோதியதில் இதில் சாருமதி செழியன் ஆகிய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 மாணவர்கள் உயிரிழந்தனர். இதற்கு அந்த ரயில்வே லெவல் கிராசிங் பகுதியில் வேலை செய்த கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா தனது பணியை ஒழுங்காக செய்யாததே காரணம் என்று கூறப்பட்ட நிலையில் அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டார். மேலும் உயிரிழப்பை ஏற்படுத்தும் வகையில் அலட்சியமாக வேலை செய்த புகாரில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் கூறுகையில், பொதுமக்கள் கேட்டை திறக்கச் சொல்லி வற்புறுத்தியதால் பங்கஜ் சர்மா திறந்துள்ளார். ரயில்வே விதிகளின்படி அப்படி திறக்கக்கூடாது. செம்மங்குப்பம் பகுதியில் இருக்கும் லெவல் கிராசிங் நான் இன்டர்லாக்டு வகையைச் சேர்ந்தது. பங்கஜ் சர்மா மீது தவறு இருக்கிறது என்று கூறியிருந்தார். இந்நிலையில் ரயில்வேயில் இன்டர்லாக்டு நான் இன்டர்லாக்டு வகை என்றால் என்ன என்பது குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. ரயில்வே லெவல் கிராசிங்கில் இன்டர்லாக்டு என்பது அடுத்தடுத்த ரயில் சிக்னல்களுடன் இணைக்கப்பட்டது ஆகும். அதன்படி சாலையை கடக்கும் பகுதிகளில் கதவு அடைக்கப்பட்டிருந்தால் மட்டுமே பச்சை விளக்கு எரியும். ரயில் கடந்து சென்ற பின்னரே கதவை திறக்க முடியும். இது பெரும்பாலும் ஆட்டோமேட்டிக்காகவும் சில இடங்களில் செமி ஆட்டோமேட்டிக்காகவும் செயல்படுகிறது. நான் இன்டர்லாக்டு என்ற முறையில் சாலையை கடக்கும் பகுதியானது அடுத்தடுத்த ரயில் சிக்னல்களுடன் இணைக்கப்பட்டு இருக்காது. அங்கு சாலையை கடக்கும் இடங்களை கண்காணிக்க ஒரு கேட் கீப்பர் பணியில் இருப்பார். அவர் ரயில் வரும்போது அட்டவணையை பார்த்து கதவை மூடுவார். குறைவான போக்குவரத்து கொண்ட பகுதிகளில் இத்தகைய லெவல் கிராசிங் இருக்கும் என்று தெரியவந்துள்ளது. எனவே லெவல் கிராசிங் பகுதிகளை முழுமையாக இன்டர்லாக்டு வகையாக மாற்ற வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.